ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் என்னென்ன விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மீட்டர் மட்டும் இல்லாமல் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி அண்ட் ஆனுவல் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சம்ஸில் உள்ள 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த சாப்டர்ல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒன் ஷார்ட்ல சொல்லிடுறேன். இந்த செட் லாங்குவேஜோட பேசிக்ஸ் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் செட் பில்டர் ஃபார்ம். இதை வந்து எப்படி மாற்றணும் அதை தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செட் அதை தெரிஞ்சிருக்கணும். எம்டி செட், சிங்கிள்டன் செட், ஃபைனைட், இன்ஃபைனைட் இதெல்லாம். அடுத்தது வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் இது தெரிஞ்சிருக்கணும். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இதை கண்டுபிடிக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். அடுத்தது வந்து காம்ப்ளிமெண்ட். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். யூனிவர்சல் செட்டை கொடுத்து ஏ டேஷ் பி டேஷ் கேட்குற சம்ஸ் எல்லாம். அடுத்தது வென் டயக்ராம். இந்த வென் டயக்ராம்ஸை நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் 5 மார்க் சம் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. 1.21, 1.22, 1.24, 1.25, 1.26, 1.28, 1.30, 1.32, 1.34, 1.35 இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகினாலே மற்ற சம்ஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2 மார்க்ஸை பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம்ஸில் எதெல்லாம் 2 மார்க் அப்படின்னு குறிச்சிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள் 1.2, 1.3, 1.5, 1.7, 1.8, 1.9, 1.15, 1.17, 1.19, 1.27, 1.28, 1.30, 1.31 இத்தனையும் எக்ஸாம்பிள் உள்ள 2 மார்க்ஸ். அடுத்ததாக எக்ஸசைஸில் பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.1ல் என்னென்னலாம் இருக்குது, செட்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதுறது, செட் பில்டர்லேருந்து ரோஸ்டர் ஃபார்மாக எப்படி மாற்றுறது, டிஸ்கிரிப்டிவ்லேருந்து எப்படி செட் பில்டராக அல்லது ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றுறது, இப்படி நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த எக்ஸசைஸில் உள்ளது எல்லாமே 2 மார்க் சம்ஸ் தான். இப்போது இதில் உள்ள 2 மார்க் இம்பார்ட்டன்ஸை பார்ப்போம். 2, 4, 5, 6 இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். இந்த சம்ஸோட வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். புதுசாக இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அதில் போய் கற்றுக்கங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த சம்மை பார்க்க விருப்பப்படுறீங்களோ, எதை கற்றுக்கணும், எது உங்களுக்கு புரியல அப்படின்னு தோணுதோ அதை சர்ச் பண்ணும்போது ஜேடிசி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குற அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் ஈஸியான முறையில் அதை கற்றுக்கலாம். அடுத்ததாக எக்ஸசைஸ் 1.2ல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 7th சம், 8th சம். இந்த 7th சம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் வந்து ரைட் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்மில் குறிச்சிருக்கேன். அது நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எக்ஸசைஸ் 1.3. இந்த எக்ஸசைஸ் 1.3ல் வந்து என்ன மாதிரியான சம் வரும்னா செட் ஆப்ரேஷன்ஸ். இந்த செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட், அடுத்தது வந்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ். இப்படி 2 செட்டையும் வந்து நம்ம வந்து யூனியன்னா சேர்த்து எழுதணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. இன்டர்செக்ஷன்னா ஒத்த மாதிரி உள்ளதை மட்டும் சேமாக உள்ள எலமெண்ட்டை மட்டும் எழுதணும். இதுதான் இந்த எக்ஸசைஸில் உள்ளது. இப்போது இந்த எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்னு பார்ப்போம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 5. இந்த எக்ஸசைஸோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எளிமையான முறையில் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ அடுத்ததாக எக்ஸசைஸ் 1.4ல் பார்ப்போம். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதுனா 1, 3, 4, 5 இந்த சம்ஸ் மட்டும்தான். இது ஒன்லி 2 மார்க்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸசைஸில், 5 மார்க்ஸ் கிடையாது. அடுத்ததாக 1.5க்கு போவோம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே 5 மார்க் சம்ஸ் தான். இதில் 2 மார்க் சம்ஸே கிடையாது. அடுத்ததாக எக்ஸசைஸ் 1.6. இதில் சில 2 மார்க்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் இதுலேயும் 5 மார்க்ஸ் தான். இப்போது 1, 4, 8 இந்த 3 சம்மும் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே பயந்துடாதீங்க. என்னமோ பெரிய பெரிய லெட்டர்ஸாக எழுதியிருக்கு அப்படி இப்படின்லாம் பயந்துடாதீங்க.
சும்மா சிம்பிளான சம்மு தான். போட போட நமக்கு பழகிடும். பழகும்போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ப்ராப்பர்ட்டீஸ்லாம் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியானது தான். போட்டுடலாம். அடுத்ததா 5 மார்க்ஸ் சம்ஸ பார்ப்போம். 5 மார்க்ஸ பொறுத்தவரைக்கும் எக்ஸர்சைஸ் 1.1ல எதுவுமே கிடையாது. அடுத்ததா எக்ஸர்சைஸ் 1.2ல வந்து 10th சம் 5 மார்க்கா இருக்குது. இந்த சம்ஸோட வீடியோவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க போய் பாருங்க. ஈஸியான மெத்தட்ல சொல்லிக் கொடுத்துருக்கேன். அடுத்தது எக்ஸர்சைஸ் 1.3 இதில் ஒரு 2 சம்மு மட்டும் தான் 5 மார்க்ஸு. 3rd சம் அண்டு 4th சம். அடுத்ததா எக்ஸர்சைஸ் 1.4ல வந்து 5 மார்க்ஸ் கிடையாது. ஒன்லி 2 மார்க்ஸ் மட்டும்தான். அடுத்ததா எக்ஸர்சைஸ் 1.5 இதில் இருக்கிற சம்ஸ் மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் சம்ஸ் தான். இதில் உள்ள மேத்தமெட்டிக்கல் வேர்டு இந்த செட் லாங்குவேஜ் வேர்டெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இதையும் போட்டு பழகணும்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 1, 2, 3, 4, 5 அடுத்தது 7, 9, 10, 11 இத்தனை சம்மம். இதில் இந்த 10th சம் வந்து டிமார்கன் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? அடுத்தது இந்த 9th சம் வந்து வென் டயக்ராம். இதை வச்சு நம்ம வென் டயக்ராம் பண்ணணும். அடுத்தது இந்த 11th சம்மும் வந்து வென் டயக்ராம் சம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வென் டயக்ராமை நீங்கள் நல்லா நீட் டயக்ராமாக போடுங்க. நல்லா மார்க் நீங்கள் நல்ல விதமாக ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு போடுவாங்க. இந்த சம்ஸில் தான் என்னோட டியூஷனில் படிக்கிற பசங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் 1.6ல் 3, 5, 9, 10 இப்போ நான் கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் இவ்வளவு தான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். எல்லோருக்கும் ஈஸியாக புரியும். திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவும் கிளியர் வியூ கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல்லையே ஆல்ரெடி இந்த சாப்டரில் உள்ள அத்தனை சம்மையும் அப்லோட் பண்ணியாச்சு. அதில் போய் பாருங்கள். ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.